You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கங்கள், தயவு நம்ம எல்லா விதத்திலும் பின்தொடர்ந்து நம்மை தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பன், நம்மை சுமந்து செல்லுகிறவர், நமக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையும் தந்து ஒவ்வொரு நாளும் அன்பாய் நம்மை ஏந்தி கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கங்கள் பெரியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளில் ஆண்டவர் நம்ம எல்லா விதத்திலும் உயர்த்தி அழகு பார்க்கிறவர். இந்த காலை நேரம் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இனிதாய் மாறட்டும். ஆண்டவர் உயர்த்தி நடத்துகிற தேவன். இது நீ நம்பி நீ விசுவாசித்து உறுதியாய் பிடித்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிறவர். ஏன் அப்படின்னா, தேவன் நம்ம உயர்த்தி அழக பார்க்கிறவர். அவர் நம்ம மேல் நோக்கி ஆண்டவர் எப்போதும் செங்குத்தாய் நிலைநிறுத்துகிறவர் தான் அவர். அவருக்கு நிகரானது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. நத்திங் வி கேன் கம்பேர் டு ஹிம். தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற எல்லா நன்மைகளுக்காக, இகவர காரியங்களுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இதற்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லப்பட முடியும். இதற்கு நல்ல காரியங்களை வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அவைகளை சுதந்திரித்து அவைகளை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாய் நம்ம நடக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாத்து உயர்த்தி நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய மகத்துவங்கள், கர்த்தருடைய மேலான காரியம் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்க வீடுகளிலிருந்து உங்க செயல்பாடுகளை ஆண்டவருக்குள்ள ஒப்புவித்து நீங்க துவங்கும் போது தேவன் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அது வியாபார ஸ்தலமாக இருக்கட்டும், அது இல்லை ஏதோ ஒரு குடும்ப காரியங்கள், இல்லத்தை கட்ட வேண்டும்னு சொல்லி, குடும்ப வாழ்க்கையை கட்ட வேண்டும்னு சொல்லி நீங்கள் தேவனை முன்வைத்து ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவன். இதெல்லாம் வாக்குத்தத்தம், இதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு மகத்துவமான செயல்களாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகம் நம்மை நடத்த ஒரு வசனத்தை உங்களுக்காய் நான் வாசித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் டியூட்ரானமி, உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திறந்து கடைசி வசனமாகிய 14வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அதில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஆண்டவர் நன்மையையும் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அதே சமயத்தில் ஆண்டவர் கீழ்ப்படியாததுனால, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செயல்படுமானால், தேவனுக்கு பிடியாத காரியங்களை நம்ம செயல்படுமானால் நமக்கு ஆண்டவர் சாபங்களை வைத்திருக்கிறார். அப்போ முதல் 14 வசனங்களில் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு ஆரம்பமாக ஆண்டவர் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பாருங்க. 28:14 கீழ்பாகத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாய் ஆக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய் அப்படின்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். The Lord will make you a head, not a tail. தேவன் உங்களை தலையாய் உயர்த்துகிறவர். இதை ஒரு வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காலை நேரத்துல உங்க விசுவாச வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறதுல ஆண்டவர் தலையாய் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நீ கீழாக மாட்ட,
நீ மேலாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே போவார். உனக்கு ஆண்டவர் நன்மைகளையும் செழுமையும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில பின்தொடர்வதற்கான அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பார். தேவ ஜனமே, நீ யாரா இருக்கட்டும், எனக்கு அருமையானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை உயர்த்தி நடத்துகிறவர். நீ உயர்த்தப்பட்டு இருப்ப. நீ வாளாக்கா ஆண்டவராகிய தேவன் தலையாய் உயர்த்துவார். நீ கீழாகாத ஆண்டவர் உன்னை மேலாய் உயர்த்து. வேலை ஸ்தலத்துல, உன் படிப்பின் காரியத்துல, உன் கல்லூரியில, உன்னுடைய குடும்ப காரியங்கள்ல, நீ எடுக்கிற முயற்சியில எல்லா விதத்திலும் ஆண்டவர் இனி உனக்கு ஜெயத்தை கர்த்தர் கட்டளிட்டு நீ எல்லா தோல்விகளை மாறணும்னு சொல்லி தோல்விகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் மாற்றி வாழ்க்கையை நீ ஆரம்பிப்பதற்கு, உன் காரியத்தை கர்த்தருக்குள்ள செயல்படுவதற்கு ஆண்டவராகிய தேவன் இந்த காலை நேரத்தில் உன்னை வாளாக்காதபடி தலையாய் உயர்த்துகிற தேவன். நீ கீழாகாதபடி தேவ சமூகத்தில் எப்போதும் மேல் நோக்கி இருப்ப. தேவன் உயர்த்தி கொண்டிருப்பார். நன்மைக்கு எதுவான காரியங்களை கர்த்தர் செயல்படுத்துவார். ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டுடைய மகத்துவங்கள், ஆண்டுடைய நன்மைகள் உங்க வாழ்க்கையில பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தேவன் உன்னை உயர்த்தி நடத்துகிற தேவனா இருக்கிறார். இது வரைக்கும் என் வாழ்க்கையில உயர்வே இல்லை, இது வரைக்கும் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை, இது வரைக்கும் என் வாழ்க்கையில சந்தோஷத்தை நான் அனுபவிக்கல, இது வரைக்கும் என் வாழ்க்கையில உன்னதமான காரியத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீ யோசிக்கலாம். ஆண்டவராகிய தேவன் உன் வாழ்க்கையில நன்மையை இன்னைக்கு துவங்கி ஆண்டவர் உன் வாழ்க்கையில கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு தொடர்ந்து உன் வாழ்க்கையில நன்மைகள் தொடரும். இன்னிலிருந்து உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்னிலிருந்து உன் வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள் மாறும். உன் வாழ்க்கையில இருக்கிற தரித்திரங்கள் மாறும். உன் வாழ்க்கையில இருக்கிற இருளின் காரியங்கள் மாறும். உன் வாழ்க்கையில இருக்கிற பின்படுத்தப்படுகிறதான அடிமைத்தனங்கள் மாறும். உன்னை பின்படுத்தப்படுகிறதான இருளின் ஆதிக்கம் மாறும். சமாதானத்தையும் தயவையும் ஆசீர்வாதத்தையும் வாழ்க்கையில கர்த்தர் எப்போதும் தந்தருளுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உன்னை வாளாக்காதபடி தலையாய் உயர்த்துகிறவர். நீ கீழாகாதபடி தேவன் மேலாய் உன்னை உயர்த்துவார். உடைய காரியங்களை கர்த்தர் எப்போதும் உனக்கு துணை நின்று நடத்துவார். எதை குறித்து சோர்ந்து போகாத, எதை குறித்து இடர அடியாத, எதை குறித்து நீ எந்த விதத்திலையும் நீ கலங்காதே. கர்த்தரே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனும், கர்த்தரே உனக்கு ஆறுதலும் ஆசீர்வாதம், கர்த்தரே உனக்கு நம்பிக்கையான காரியமாயிருந்து தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றத்திலும் ஆண்டவராகிய தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கருணை தாங்கி நடத்தட்டும். தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி நாம பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. உன்னை வாளாக்காதபடி தலையா உயர்த்துவேன், கீழாகாதபடி மேலாய் ஆகவாயின்னு சொல்லி இந்த வசனத்துல வாசிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.